ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல்னு நமக்கே தெரியும். அதை தாண்டி நம்ம இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் நாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சில பழக்கங்களால் பெண்கள் அனுபவிக்கிற பிரசவ வலிக்கு நிகரான ஒரு வலியை நம்ம அனுபவிக்கலாம். நம்ம மரணிக்கக்கூடிய, அதாவது நம்மளை சாகடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை 2 மடங்கு அதிகமாக்கலாம். இப்படி மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சில பழக்கங்களை நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்பில். அப்படி நீங்கள் பண்ணவே கூடாத, சப்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாற்றிக்க வேண்டிய ஒரு 5 பழக்கங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னா, நாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 5 மோசமான பழக்கங்கள், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கோ இல்லை அதை மாற்றிக்கிறதுக்கோ என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சைட் பை சைட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல் பழக்கம் என்னன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஹேபிட், ஹோல்டிங் யூரின் ஃபார் அ லாங் டைம். நீங்கள் உங்கள் யூரினை அடக்கி வச்சுருந்தா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு டிஸ்டவுட் பண்ணுறேன் கேளுங்க. முதல்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். உங்களுடைய யூரினை நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூரினில் இருக்கிற பாக்டீரியா பல மடங்காக மல்டிப்ளை ஆகி அது உங்களுடைய கிட்னி, பிளாடர் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ரெண்டாவது, கிட்னி டேமேஜ். நம்மளுடைய யூரினை நம்ம அடக்கி வச்சிருக்கிறதுனால அது நம்ம கிட்னியில் ப்ரெஷரை அதிகமாக்கி நம்ம கிட்னியவே டேமேஜ் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூணாவது, பிளாடர் டேமேஜ். பிளாடர் தான் நம்மளோட யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வெளியேற்றுற ஒரு இடம். அதில் நம்ம யூரினை ஸ்டோர் பண்ணியே வச்சுருந்தோம்னா நம்ம பிளாடர் எப்பவுமே ஆக்டிவாகவே இருக்கும். அதனால் நம்ம பிளாடர் டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணமே நீங்கள் அடிக்கடி யூரினேட் பண்ணாமல் யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான். அதை தாண்டி உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட், பெயின், கான்ஸ்டிபேஷன் இப்படி பல வகையான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உங்கள் யூரினை நீங்கள் அடக்கி வச்சுருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு பழக்கத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களோட பிளாடரில் இருக்கிற யூரினை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியேற்றிட்டே இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ரெமடியை அடுத்து ஒன்றொன்னா சொல்கிறேன் கேளுங்க. முதல் விஷயம், உங்களோட பெட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் யூரினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட பிளாடர் ஆக்டிவாக இருக்கிற டைமை பெரிய லெவலில் குறைக்கும். அடுத்தது, ட்ரிங்க் இனஃப் வாட்டர். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி மினிமம் குடிக்கணுங்க. இந்த அளவுக்கு குறையாமல் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது, அவாய்ட் சிப்பிங். உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஒன்ஸ்க்கு எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வாங்க. அதை விட்டுட்டு நம்ம பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்பப்போ சிப் பண்ணி குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட பிளாடரை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்தது, ரெகுலர் எக்ஸசைஸ். நாம் ஆக்டிவாக இருந்தாலே அது நம்ம பிளாடர் ஆக்டிவாக இருக்கிற டைமை பெரிய லெவலில் கம்மியாகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அது நம்மளோட கிட்னி அண்ட் பிளாடர் ஹெல்த்தை பெரிய லெவலில் காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ணும். சப்போஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய பிரசவ வலிக்கு நிகரான ஒரு வலியை அனுபவிச்சு தான் நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு டே டு டே ஹேபிட்ஸாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கட்டமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான தேவையில்லாத வலிகளுக்குள்ளார நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஹேபிட், ஸ்லீப்பிங் லேட் இன் த நைட். அதாவது சத்குரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரு குறிப்பிட்ட ஒரு பூச்சி நம்மளுடைய பூமியில் இருக்கான். அது 16 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே அதனுடைய வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு திரும்ப அதோட கூட்டுக்குள்ளாரையே போயிடுமா. ஏன்னா அதோட நேச்சரே அப்படி தான். அந்த மாதிரி ஒரு மனுஷனோட நேச்சரே சன்ரைஸ் அப்போ ரைஸ் ஆகி சன்செட் அப்போ அவனோட டே முடிஞ்சிடுறது தான். நாம் சர்க்காடியன் ரிதம், அதாவது நம்மளுடைய நேச்சருக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் லேட்டாக தூங்குறது அப்படிங்கிறது. நீங்கள் லேட்டாக தூங்குற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு ஒன்றொன்னா சொல்கிறேன் கேளுங்க. முதல் விஷயம், ஸ்லீப் இனர்ஷியா. நீங்கள் கண்ட நேரத்துக்கு தூங்கி ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி பிரிஸ்க் ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப டயர்டாக, ஸ்லக்கிஷாக, ஒரு மாதிரி சடவாக உங்களுக்கு அந்த ஒரு பிரிஸ்க் ஃபீலிங் வர்றதுக்கே பல மணி நேரம் ஆகும். ரெண்டாவது, சர்க்காடியன் ரிதம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், இந்த டைமுக்கு தூங்கணும்னு நமக்கு நேச்சுரலாகவே ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளை, அதாவது இயற்கை நமக்குன்னு கொடுத்துருக்கிற ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணி இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூட் டிஸ்டர்பன்சஸ். நமக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப இரிட்டேட்டடாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்பேர்மெண்ட். நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளுடைய மெமரி பவர் ரொம்ப கம்மியாகி ஓவராலாக நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது பெரிய லெவலில் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிறது, ப்ரீமெச்சூர்ட் ஏஜிங், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி கம்மியாகிறது, ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ விஷயங்களும் நமக்கு வர்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் லேட்டாக தூங்குற ஒரு பர்சனாக இருந்தால்.
இது எல்லாத்தையும் தாண்டி லேட்டாக தூங்குறவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் டெத் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிறவங்கள விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு 2007 நடந்த ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ மோசமான ஒரு பழக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த சில ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே டைமுக்கு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஸ்லீப் ஸ்கெடியூலுக்குள்ளே வர ட்ரை பண்ணுங்கள். கிரியேட் எ பெட் டைம் ரொட்டீன். படிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, ஒரு வார்ம் பாத் எடுத்துக்கிறது, அதாவது நம்மளோட பாடிக்கும் மைண்டுக்கும் இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காமிங்கான விஷயங்களை பண்ணுங்கள். கிரியேட் ஏ ஸ்லீப் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். நாம் தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க்கான, குவைட்டான, கூலான, அதுக்கேற்ற மாதிரி பெட் ஸ்ப்ரெட்ஸ், பில்லோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே நமக்கு தூக்க வர வைக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வைங்க. அவாய்ட் ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட். நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளூ லைட்டை பார்க்குறப்போ அது நம்மளோட உடம்புல மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் ஒரு 1,00,000 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அதுவும் நம்ம தூக்கத்தை தடுக்கிற ஒரு முக்கியமான காரணங்கிறதுனால இதை இப்போ சொல்கிறேன். உங்களை ஓவராக ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், வீடியோ கேம்ஸ், எக்ஸசைஸ், பிளேயிங்ஸ், இல்லை ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூவிஸ், இந்த மாதிரி உங்களை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயங்களை நைட்டு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கெட் ஏ மார்னிங் சன்லைட். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு சன்லைட்டை அதிகமாக ரிசீவ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய சர்க்காடியன் ரிதமை திரும்ப பழைய சைக்கிளுக்கு கொண்டு வந்து உங்களோட ஸ்லீப் சைக்கிளை அது செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது மூலியமாக நாம் இப்படி ஒரு மோசமான பழக்கத்திலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். இந்தியாவில் தினமும் ராத்திரி 230 மில்லியன் பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுங்க. அதுதான் டின்னர். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் நம்மளோட 3வது பாயிண்ட்டும், விச் இஸ் ஹேவிங் எ ஹெவி டின்னர். நமக்கு சாப்பாடு கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட நேரத்தில் கண்டதையும் கண்ணா பின்னான்னு காட்டுத்தனமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். என்னென்ன? டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் ப்ளோட்டிங். நாம் அதிகமாக நைட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப ப்ளோட்டடாக, அன்கம்ஃபர்டபுளாக தான் அந்த நைட் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணுவோம். இன்டைஜஷன் அண்ட் ஹார்ட் பர்ன். நாம் நைட்டு ரொம்ப ஹெவியான டின்னர் எடுத்துக்கிறதுனால நமக்கு நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், இப்படி பல பிரச்சனைகள் வரும். 3வது வெயிட் கெயின். நாம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு 7-8 மணி நேரத்துக்கு எந்த வேலையும் செய்யாமல் தூங்க போகிறதுனால நம்மளுடைய வெயிட் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. 4வது பேட் ஸ்லீப் குவாலிட்டி. நாம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போனோம்னா நம்ம சாப்பிட்ட எதுவுமே சரியாக ஜீரணமும் இருக்காது, செரிமானமும் இருக்காது. அதனால் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். நீங்கள் தூங்குறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ரிச் மீலாக எடுத்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டின்னரை 8 மணிக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடுறது, ஒரு எமோஷ்னல் ஈட்டிங், அதாவது ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், கிரேவிங்ஸ், இப்படிலாம் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிற விஷயத்தை சாப்பிட்றதுக்காக நாமளே ஒரு பேர் வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணாமல் இருக்கிறது, உங்களோட மீலை முன்னாடியே பிளான் பண்ணிடுறது, நீங்கள் சாப்பிட்றதுல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஃபுட் சைக்கிளில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறப்போ அது கொஞ்ச நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களோட ஹெல்த்தில் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நைட்டு ஓவர் ஈட்டிங் பண்ணாதீங்க. ஒரு நாளில் நம்ம கூட அம்மா, அப்பா, குழந்தைகள், மனைவி எல்லாத்த விட அதிகமாக இருக்கிறது நம்மளோட செல்ஃபோன் தான். அந்த செல்ஃபோனை நாம் ஒரு டைமில் மட்டும் நிச்சயமாக நம்ம பக்கத்தில் வச்சிருக்கவே கூடாது. அதுதான் தூங்க போகிறப்ப, விச் இஸ் அவர் 4th பாயிண்ட், கீப் யுவர் ஃபோன்ஸ் அவே டியூரிங் ஸ்லீப். இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணணும், இதை பண்ணலைன்னா என்ன ஆகுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம தூங்குறப்ப நம்ம ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருந்தோம்னா நம்ம ஃபோன்லேருந்து வெளிவர்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அது நம்மளுடைய ஹெல்த்தை பெரிய லெவலில் பாதித்து பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். நம்ம ஃபோன்லேருந்து வெளியே வர்ற ப்ளூ லைட் அப்படிங்கிறதும் நம்மளோட தூக்கத்துக்கு ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஃபோன்லேருந்து வர்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெசேஜஸ் இது நைட்டு பூரா வந்துட்டு இருந்ததுன்னா அது நம்மளோட மைண்டில் கேட்டுகிட்டே இருக்கிறப்போ அது நம்மளோட தூக்கத்தை பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கு வேறு லெவலில் சான்சஸ் இருக்குது. நம்ம ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருந்தோம்னா ஸ்லீப் ஆங்ஸைட்டி, அதாவது தூக்கத்தில் இருக்கும்போதே நம்ம எந்திரிச்சு ஃபோனை நோண்டணும், இல்லை ஃபோனை பார்க்கணும், ஃபோனை செக் பண்ணணும், இப்படி பல தாட்ஸ் நம்ம மைண்டில் வர்றதுனாலேயே நம்மளோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபோன்லேருந்து பேசிக்காகவே ஒரு ரேடியேஷன் வருங்க. அந்த ரேடியேஷனே நமக்கு பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸாக கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை காரணங்களுக்காக நீங்கள் உங்கள் ஃபோனை உங்கள் தூங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்காமல் இருக்கணும், இல்லை வச்சுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குன்னா அதை மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களோட ஃபோனை நீங்கள் தூங்குகிற இடத்துல இருந்து 3 அடி தள்ளி வைக்கணும். இல்லைனா முடிஞ்சால் வேறு ரூமில் உங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு வைக்கலாம். உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. உங்களோட ஃபோனில் ப்ளூ லைட் ஃபில்டர் இல்லைனா நைட் மோட் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அதை ஆன் பண்ணி வைங்க.
உங்களோட ஃபோனுக்கு ஆன்டி இஎம்எஃப் கேசஸ், அதாவது அந்த இஎம்எஃப் ரேடியேஷன் வராத மாதிரி கேசஸ் இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலியமாக நாம் இது மூலியமா வர்ற பாதிப்புகளை மினிமைஸ் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ரு, ப்ரிஃபரிங் லோன்லினஸ். இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் ஆமாங்க, ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இது. மாஸ்டர் படத்தில் வர்ற ஜேடி கேரக்டரை நம்ம ஆளுங்க ஏன் வைப் பண்ணுறாங்கன்னா, அந்த கேரக்டரு தனியாகவே வரும் போகும், சில் பண்ணும், வைப் பண்ணும். இப்படி ஒரு கேரக்டரை நம்ம வைப் பண்ணுறோம்னாலே நாமளும் ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது கிராஜுவலாக வந்தது கிடையாது. போஸ்ட் கோவிடில் நம்ம எல்லாருமே சோஷியலி ரொம்ப ஐசோலேட் ஆகி அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு ஒருத்தங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னாலே அந்த சோஷியல் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாகி நாம் தனியாக ஒரு ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் விரும்புகிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. முதல் விஷயம், சோஷியலி ஐசோலேட்டாக நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு பல வகையான கிளினிக்கல் டிப்ரெஷன்ஸ் அண்ட் சோஷியல் ஆங்ஸைட்டி வருது அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச்சர்ஸில் சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆஃப் சூசைட்ஸ் அப்படிங்கிறது மக்கள் சோஷியலாக ஐசோலேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு ஒரு ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் நெட்வொர்க்கோ இல்லை சோஷியல் ஸ்கில்ஸோ இருந்திருந்ததுன்னா, அவங்க கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சூசைட்ஸ் நிறையவே குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கல் லோன்லினஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்துறது, கார்டியோவஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம்ஸ், இப்படி பல பிரச்சனைகளை வர வைக்கும். மென்டலி உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை பெரிய லெவலில் இது பாதிக்கும். நம்ம ஊரில் கோவிட்டுக்கு அப்புறமா பான் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும், அப்யூசிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது, போதைப் பொருள் எடுத்துக்கிறது ரொம்பவே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஆச்சு. இந்த மாதிரி பல பழக்கங்களுக்கு லோன்லினஸ் தான் காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பேசிக்காக எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதுவே உங்களுக்கு தெரியலனா எப்படி ஒருத்தங்கள்ட்ட பேசணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எப்படி சமாதானமாக போகணும், எப்படி இறங்கி போகணும், இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த எல்லா ஒரு சோஷியல் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஸ்ட்ரெஸ், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இது எல்லாத்தையுமே உடச்சி ஈவன் உங்களோட லைஃப் ஸ்பேனை கூட கம்மியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு ஜோன்லேருந்து நீங்கள் உடச்சி வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களோட ஃபீலிங்ஸ், அதாவது நீங்கள் லோன்லியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நாம் இப்படி யோசிக்கிறோம், இதுவும் ஒரு டைப் ஆஃப் லிவிங் தான் அப்படின்னு உங்களை முதல்ல நார்மலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் லோன்லியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு ரீசெண்டாக நடந்த ஏதோ ஒரு லாஸா, இல்லை ஏதோ ஒரு விஷயமா, ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டா, இல்லை ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டினாலையா ஏன் நீங்கள் லோன்லினஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ரீசனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டினால தான் நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். உங்களை மாதிரி இருக்கிற லைக் மைண்டட் பீப்புளோட பேசுறது, அது ரிலேட்டடான சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுறது, நீங்களாக போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, ஐ மீன் நார்மலாக இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை, அங்கே ஒரு ஆக்டிவ் லிசனராக இருக்கிறது, இப்படி உங்கள் ஜோன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ இந்த ஒரு 5 பழக்கங்கள் தான் நமக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்ற விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆன கூட எனக்கு சந்தோஷம் தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக், நம்ம சேனலை பற்றின ஃபீட்பேக், இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பார்க்க தூண்டும் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thanks for watching.